இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பார்க்க போறோம். சேப்பங்கிழங்க நல்லா வேக வச்சுட்டு ஒரு 2 சவுண்டு விட்டு வேக வச்சு உரிச்சு இது மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். சேப்பங்கிழங்கு, அதுக்கு தேவையான பொருள் கடுகு, உளுந்து, கருவேப்பிலை, இது பொடி, சாம்பார் பொடி. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக தான் ஆகும். சேப்பங்கிழங்கு கொஞ்சம் எண்ணெய் நிறைய தான் ஊற்றணும். கடலை எண்ணெய் ஊற்றுறேன், செக்கு கடலை எண்ணெய். இது ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, நல்லா கடுகு பொரிஞ்சதும் உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு போடும்போது கருவேப்பிலை போட்டுக்கலாம். சேப்பங்கிழங்கு போட்டுக்கலாம். அவங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப மிளகா பொடி போட்டுக்கலாம். சாம்பார் பொடி, கறிக்கு பொடி பண்ணி வச்சிருப்போம், அந்த பொடியும் போட்டுக்கலாம். எது வேணாலும் போட்டுக்கலாம். அதுக்கு தேவையான அளவு உப்பு, பெருங்காயத்தூள், சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் எல்லாரும் பண்ணுவாங்க. இது மாதிரி சைடில் பண்ணி பாருங்க. எல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவோம். ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பண்ணால் டேஸ்ட்டு நல்லா இருக்கும். இது இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இங்கே பாருங்க, எண்ணெயை டப்புன்னு இதாகிடுச்சு. நம்ம கொஞ்சம் எண்ணெயை கொஞ்சம் நிறைய விட்டு அடுப்பை சிம்மில் வச்சு இப்படி ரொம்ப நேரம் ஒரு 10 நிமிஷம் 20 நிமிஷம் கூட போடலாம். ஒரு 20 நிமிஷம் ஆகலாம். அது மாதிரி அடுப்பை ரொம்ப சிம்மில் வச்சு பொரிச்சு எடுக்கணும். நல்லா ரோஸ்ட் ஆகிடும். மேலையும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் வேணுமோ அது மாதிரி போட்டுக்கணும். அப்படியே அடுப்புல சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடி இந்த மாதிரி ரோஸ்ட் வந்து உதிராகணும். ஒன்னோட ஒண்ணு ஒட்டக்கூடாது. சேப்பங்கிழங்கு இந்த மாதிரி உதிராகணும். இதுக்கு வந்து என்னன்னா முக்கியமா வந்து நம்ம சேப்பங்கிழங்கு எடுக்கும்போது ஒண்ணு பெருசா இருக்கணும், இல்லைன்னா சின்ன சின்னதா இருக்கணும். அது மாதிரி வேக போடணும். வேக போட்டா 1 விசில் 2 விசில் அது மாதிரி விட்டு எடுத்து ரொம்ப குழன்னு இல்லாம வச்சுக்கணும். அப்புறம் 2 பெருசும் சின்னதுமா வேக வச்சோம்னா சின்னது குழஞ்சிரும், பெருசு வந்து வேகாம இருக்கும். அதனால இப்போ ஒரே ஈவனா நம்ம கிழங்கு பார்த்து வாங்கிக்கணும். அதை நம்ம போடும்போது அந்த மாதிரி வேக போடும்போது அது மாதிரி போடணும். இதுக்கு உப்பு போட முடியாது. மேல உரிச்சிட்டு தான் மேல வந்து சால்ட் போடணும். இந்த அளவு இருக்கும். இந்த இப்படி ரோஸ்ட் ஆகணும். இது வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம், வெரைட்டி ரைஸ் எதுக்கு வேணாலும் தொட்டுக்கலாம். நல்லா இருக்கும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி ஸ்டைல்ல பண்ணுவாங்க. நான் இது மாதிரி பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க. நன்றி.